கிட்ட நீங்க பிளாட் வாங்குறது மூலமா இன்ஸ்டன்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரையுமே நீங்க வந்து சேவ் பண்ணலாம். செங்கல்பட்டு சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரையுமே போயிட்டு இருக்கு. லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்கன்னா 2390 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைஸ்ல கம்மி பண்ணி தரது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லான்ச்சிங் ஆஃபரா இந்த இடத்துல பிளாட் வாங்கக்கூடிய கஸ்டமர் எல்லாத்துக்குமே இவங்க சைட்ல இருந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 24 அடி 30 அடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை அமிர்தா காலேஜ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள இருக்குங்க. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டுங்க. செங்கல்பட்டு சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரையுமே போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க கிட்ட நீங்க ஒரு பிளாட் வாங்குறது மூலமா இன்ஸ்டன்ட்டா 3 லட்சம் ரூபாய் வரையுமே சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம லான்ச்சிங் ஆஃபரா ஒரு சூப்பரான ஆஃபருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன ஆஃபர், இந்த இடம் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க சைட்டுக்குள்ள போகலாம். நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேங்க. எனக்கு பின்னாடி தெரிகிறது வந்து ஜிஎஸ்டி, சென்னையில இருந்து திருச்சி போகக்கூடிய ஜிஎஸ்டிங்க. பரனூர் டோல்கேட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரைட் வந்து கட் ஆகுங்க. அந்த ரைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. அதுதான் இந்த ஸ்டேட் ஹைவே. இந்த ஸ்டேட் ஹைவே செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேங்க. நான் நிற்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக ஒரு 4.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய சைட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, செங்கல்பட்டு அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல வந்து நம்ம சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே. ஆல்ரெடி நான் நின்ன இடத்துல இருந்து எக்ஸாக்டாக ஒரு 3.3 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் வந்து கட் ஆகும். இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவி தண்டலாம் அப்படின்ற ஒரு ஊரை தாண்டி காஞ்சிபுரம் போகக்கூடிய ஒரு ரோடுங்க இது. ஸோ இந்த ரோட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த நிவேரா ப்ராஜெக்ட்டை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 179 பிளாட்டா வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 725 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல தரமான பிளாக் டாப் ரோடெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரோடோட சைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 அடி 30 அடி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரோடோட சைட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு பக்கத்திலே வந்து உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ்மே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி சர்வலைன்ஸ் கேமரா வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து 24/7 செக்யூரிட்டி சர்வீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு பார்க்குமே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இடம் வாங்கி வீடு கட்ட போறேன், என்ன சுற்றி சரௌண்டிங்ல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 3-4 ஸ்கூல் வரையுமே அவைலபிளா இருக்கு. நமக்கு சைட்டுக்கு வர்ற வழியிலேயே சைட்டோட ரோடு நான் ஃபர்ஸ்ட் வந்து நின்று பேசியிருப்பேன் பாத்தீங்களா. ஸோ அந்த ரோட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் வந்து அவைலபிளா இருக்குங்க. நீங்க சைட்டுக்கு வர்ற வழியிலே செயின்ட் பால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம RLT மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கு. ஸோ காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை அமிர்தா காலேஜ் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குங்க. பட்டமால் அழகேசன் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா சைட்டை சுற்றி நிறையவே இருக்கு. ஸோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை லொக்கேஷன்லேயே கிடைக்குதுங்க. சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்சியல் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா ஒரு குடியிருப்புக்கு பக்கத்தில் தான் வந்து நீங்கள் இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரதீஸ் நிவேரா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு
நினைச்சீங்கன்னா இவங்க சைட்ல இருந்து லீகல் டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இனிமேல் தான் லான்ச் பண்ண போறதுனால உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. நீங்க டைரக்ஷன் பார்த்து வாங்குறவங்களா இருந்தாலும் டைரக்ஷன் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சரௌண்டிங்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 2700 ரூபாய் வரையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்கன்னா 2390 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லான்ச்சிங்ல இவங்க கிட்ட நீங்க பிளாட் வாங்குறது மூலமா இன்ஸ்டன்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரையுமே நீங்க வந்து சேவ் பண்ணலாம். பிரைஸ்ல கம்மி பண்ணி தரது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லான்ச்சிங் ஆஃபரா இந்த இடத்துல பிளாட் வாங்கக்கூடிய கஸ்டமர் எல்லாத்துக்குமே இவங்க சைட்ல இருந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி 80% மேல நேஷனலைஸ்டு பேங்க்ல இவங்க லோனுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்கியம் ஹோம் சைட்ல இருந்து உங்களுக்கு வீடுமே வந்து கஸ்டமைசேஷன்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 BHK நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 39 லட்சம் ரூபாயில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 3 BHK வந்து பாத்தீங்க அப்படின்னா 51 லட்சம் ரூபாயில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ரதீஷ் நிவேரா ப்ராஜெக்ட்டை நீங்க நேரா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க சைடுல இருந்து டோர் ஸ்டெப்ல கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ல குடும்பத்தோட வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு பிளாட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.